ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை குடும்பமா எல்லோரும் கோவிலுக்கு போயிருந்தாங்க. பூஜை முடிஞ்ச பிறகு அங்கிருந்த பெரியவர் ஒரு சின்ன கேள்வி கேட்டார். இங்க இருக்கிற பெண்கள்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருந்தப்போ சந்தோஷமா இருந்தவர்கள் கையை தூக்குங்க. ஒரு நொடியில எல்லா பெண்களும் கையை தூக்கினாங்க. பின்னாடி அவர் சிரிச்சிட்டு கேட்டார், சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்கிறவர்கள் கையை தூக்குங்க. இந்த முறை யாரும் கையை தூக்கல. அந்த கூட்டத்தில் இருந்த அருண் அதை பார்த்து அதிர்ச்சியா நின்னான். அவன் மனைவி மீனாவும் கையை தூக்கல. அவனுக்கு மனசுக்குள் ஒரு வருத்தம். நான் அவளுக்காக எவ்வளவு பார்த்துக்கிறேன், பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிறேன், அவளும் வேலை போறா, குடும்பத்தை கவனிக்கிறோம். ஆனா ஏன் அவள் சந்தோஷமா இல்ல? கோவிலிலிருந்து வீட்டுக்கு வரும்போதும் அதே யோசனை. இரவு பிள்ளைகள் தூங்கிய பிறகு அமைதியா உட்கார்ந்திருந்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. மீனா சின்ன வயசுல இருந்தப்போ அவளோட அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த கஷ்டம் ஒரு துளி கூட அவளுக்கு தெரியாம பார்த்திருப்பாங்க. மழை வந்தாலும், செலவு அதிகமாயிருந்தாலும், வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் பிள்ளைகளுக்கு தெரியாம அவங்களே எல்லாத்தையும் சுமந்திருக்கிறாங்க. அதனால தான் மீனாவுக்கு குழந்தை பருவம் முழுக்க கவலை இல்லாம சந்தோஷமா இருந்தது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்ப செலவு, பிள்ளைகளோட படிப்பு, மருத்துவம், வேலை அழுத்தம், ஒவ்வொரு பொறுப்பும் நேரா தோள்மேல் விழுந்தது. அப்போ அருணுக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சது. அவன் தன்னோட பிள்ளைகளையும் அதே மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தான். இது வாங்கித் தரணும், அது தெரியக்கூடாது, கஷ்டம் காட்டக்கூடாது, எல்லாத்தையும் தானே சுமந்து பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் தெரியாம பார்த்துக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் மாலை அவன் மகன் புதிய சைக்கிள் கேட்டான். முன்னாடி இருந்தா உடனே வாங்கி தந்திருப்பான். ஆனா இந்த முறை அவன் பக்கத்துல உட்கார வைத்து சொன்னான், கண்ணா, அப்பா அம்மா உனக்காக வாங்கித்தர ஆசை இல்லைன்னு இல்லை. ஆனா ஒவ்வொரு பொருளுக்கும் உழைப்பு இருக்கு. பணம் எப்படி வருது, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், இதையும் தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாள் காத்திருக்கலாம், சேர்த்து வாங்கலாம். மகன் அமைதியா கேட்டான். அந்த நாள் முதல் வீட்டுல ஒரு மாற்றம். பிள்ளைகளுக்கு எல்லாம் மறைக்கல. வீட்டின் சந்தோஷத்தையும் சொன்னாங்க, சிரமத்தையும் சொன்னாங்க. சில ஆசைகள் உடனே நிறைவேறின. சில ஆசைகளுக்காக காத்திருக்க கற்றுக்கொண்டாங்க. சில நேரம் உதவி செய்ய கற்றுக்கொண்டாங்க. அதனால அந்த வீட்டில பிள்ளைகள் கஷ்டத்துல வளரல, ஆனா வாழ்க்கையை புரிஞ்சு வளர்ந்தாங்க. பல வருடங்கள் கழித்து அருண் மனசுக்குள் சிரிச்சுக்கிட்டான். பிள்ளைகளுக்கு எல்லா கஷ்டத்தையும் மறைத்து வைக்கிறது மட்டும் நல்ல வளர்ப்பு இல்ல. அவர்களுக்கு வாழ்க்கைய புரிய வச்சு துணிவா நிற்க கற்றுக் கொடுத்து பின்னால நாம பாதுகாப்பா இருப்பதுதான் உண்மையான பெற்றோரின் கடமை. நீதிக்கதை. பிள்ளைகளுக்கு அன்பு மட்டும் போதாது. வாழ்க்கையின் உண்மையையும் புரிய வைத்தால்தான் நாளை எந்த சூழ்நிலையிலும் உடையாமல் நிற்பார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற அறிவியல் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.